ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்கேம் 1992 இருக்க 5th எபிசோட தாங்க. ஃபர்ஸ்ட் இருக்க 4 எபிசோட் பார்க்காதவங்க அதை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு 5th எபிசோட் தெளிவா புரிய வரும். அதுக்கு முன்னால நம்ம தெளிவாக்கும் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். மார்ச் 1, 1992 பாம்பே கதை நகர ஆரம்பிக்குது. இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் அசோத் ஆபீஸை சீல் பண்ணதுனால அசோத் அவர் ஆபீஸை ரொம்பவே ஏக்கத்துடனும் திரும்ப ஆபீஸை நிச்சயமா திறந்துருவன்ற வெறியோடனும் பாத்துட்டு இருக்காரு. அப்போ அசோத் கிட்ட ஒர்க் பண்ற ஆபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தவங்க வந்து சார் தூர்தர்ஷன்ல இருந்து வந்திருக்காங்க, பட்ஜெட்டை பத்தி உங்களோட ரியாக்ஷன் வேணும்னு கேக்குறாங்கன்னு அர்ஷத் கிட்ட சொல்றாங்க. அவரும் அவங்கள போய் பாக்குறாரு. அந்த மீடியாக்காரங்க கிட்ட உங்களுக்கு ரியாக்ஷன் தானே வேணும், கண்டிப்பா கொடுக்குறேன், கொஞ்சம் வெளியில போய் பேசலாமான்னு அர்ஷத் அவங்கள எஸ்பிஐ ஆபீஸ் முன்னாடி கூட்டிட்டு போயிட்டு அங்க வச்சு தங்க கேள்வி கேட்க சொல்றாரு. மீடியாக்காரங்க அர்ஷத் கிட்ட நாங்க வெளியில கேள்விப்பட்ட ரைடு விஷயம் உண்மைதானா சார்னு கேக்குறாங்க. அர்ஷத் அதுக்கு ஆமான்னு சொன்னா கேள்வி இதை பத்தி இருக்குமா இல்ல பட்ஜெட்டை பத்தி இருக்குமான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த மீடியாக்காரங்க இல்ல சார் கண்டிப்பா பட்ஜெட்டை பத்தி தான் இருக்கும்னு அர்ஷத் கிட்ட சொல்றாங்க. அர்ஷத் உடனே அப்ப நான் தைரியமா பேசலாம், யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்ல, சந்தேகமே இல்ல, நல்ல பட்ஜெட் தான், இப்போ தாராளமயமாக்குதல் என்பது வெறும் ஆரம்பம் தான், இனிமேல் இந்தியாவும் தலை தூக்கும், நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு நெஞ்சு நிமித்தி நிற்கும், அதுக்கப்புறம் இந்த நாட்டோட நிலைமை மாறும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மக்கள் எல்லாரும் என்கிட்ட டிப்பு கட்டிட்டே இருப்பாங்க, நான் இலவசமா யாருக்கும் டிப்பு கொடுக்க மாட்டேன், ஆனா இன்னைக்கு இந்தியாவோட மார்க்கெட் ஓபன் ஆயிருக்கு, அதனால ஒரு பெரிய டிப்பு கொடுக்குறேன், இன்வெஸ்ட் இன் இந்தியா, இந்தியாவோட பணம் போடுங்க, ஏன்னா இந்தியாவோட மதிப்பு அதிகமாக போகுதுன்னு அசோக் மேத்தா அந்த மீடியாக்காரங்க கிட்ட சொல்றாரு. அதுக்கு அந்த மீடியாக்காரங்க சார் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு அசோக் கிட்ட கேக்குறாங்க. அசோக் அதுக்கு சிரிச்சுக்கிட்டு அவரோட சாண்ட் பாக்கெட்ல இருந்து லைட்டர் எடுத்து, பொதுவா நான் சிகரெட் பிடிக்கிறது இல்ல, ஆனா லைட்டரை பாக்கெட்லயே வச்சிருப்பேன், கொளுத்தி போடுறதுக்குன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அங்கிருந்து மாசா டைட்டில் கார்டு போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்கேம் 1992 5th எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த சீன்ல ஆர்பிஐ கவர்னர் இன்ஸ்டிடியூஷன் டீம் கிட்டையும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் டீம் கிட்டையும் பேசுறதுக்காக ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்றாரு. ஆர்பிஐ கவர்னர் அந்த ரெண்டு டீம் கிட்டையும் ஷேர் மார்க்கெட்டோட ஷேர்ஸ் எல்லாமே 3000 தாண்டிருச்சு, நான் தனிப்பட்ட ரீதியா என்ன நினைக்கிறேன்னா என்னோட அனுபவத்துல இது மாதிரியான ஒரு ஏற்றம் மிகவே ஊக்கமானது, அதனால இன்ஸ்டிடியூஷன் மற்றும் ஷேர் மார்க்கெட் டீமுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன், நம்ம எல்லா ஷேர்ஸையும் வித்துட்டு லாபம் பார்க்கறதுக்கு இதுதான் சரியான நேரம், உங்கள பெரும்பாலானோர் இதுக்கு ஒத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், பங்குச்சந்தையை சீக்கிரமே குளிர வச்சாகணும், உடனடியா நடவடிக்கை எடுக்கணும், ஷேர் மார்க்கெட் டீம் நீங்களும் சீக்கிரமே நடவடிக்கை எடுத்தாகணும், ஒரு சில ஷேர்ஸால ஷேர் மார்க்கெட் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு, அதுக்கு நீங்க தேவைப்படுறீங்கன்னு ஆர்பிஐ கவர்னர் சொல்றாரு. இந்த விஷயத்தை பத்தி ஆர்பிஐ கவர்னர் பேசினது இன்ஸ்டிடியூஷனல் புரோக்கரிங் சேர்ந்த எம்ஜே பெர்வானிக்கு இது கொஞ்சம் கூட சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டோட ஒரிஜினல் பிக் புல் எம்ஜே பெர்வானி தான். ஷேர் மார்க்கெட்ல எப்ப எந்தெந்த விஷயத்த எப்ப சரியா பண்ணணும்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். மீட்டிங் முடிஞ்சதும் செபி கவர்னர் ஆர்பிஐ கவர்னரை மீட் பண்ணி சார் இன்ஸ்டிடியூஷன் டீம் உங்க பேச்சை கேட்பாங்களா சார், நான் கேள்விப்பட்டது உண்மைதான் சார், அவங்க வெறும் ஸ்டாக் புரோக்கர் மார்க்கெட்டிங் பேச்சு மட்டும் தான் கேட்பாங்களான்னு ஆர்பிஐ கவர்னர் கிட்ட சொல்றாரு. அதுக்கு ஆர்பிஐ கவர்னர் செபி இந்த விஷயத்துல என்ன பண்ணுதுன்னு செபி கவர்னர் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு செபி கவர்னர் செபியால என்ன சார் பண்ண முடியும், வெறும் வதந்திகள் தான், சாட்சிகள் உண்மை இல்லாம நாங்க என்ன சார் பண்ண முடியும், செபி கிட்ட முதல்ல பவர்ஸ் எங்க இருக்கு, அதனால சட்ட ரீதியா எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல சார், உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே ஆர்பிஐ கிட்ட பவர்ஸ் இருக்கு, இருந்தாலும் நீங்க புக்ஸ் வச்சு விசாரிக்கணும்னு அவசியம் இல்ல, அதுவும் இல்லாம இப்ப யாரும் புக்ஸை மெயின்டைன் பண்றது இல்ல அப்படின்னு செபி கவர்னர் ஆர்பிஐ கவர்னர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதை எம்ஜே பெர்வானி பாத்துறாரு. ஆர்பிஐ கவர்னர் மீட்டிங் முடிஞ்சு பிளைட்ல போகும்போது அதே பிளைட்ல அவருக்கு பக்கத்துலயே அவர்கிட்ட பேசுறதுக்கு எம்ஜே பெர்வானிக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்குது. ஆர்பிஐ கவர்னர் எம்ஜே பெர்வானி கிட்ட அநேகமா நான் இன்னைக்கு பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்க ஒரிஜினல் பிக் புல்னு சொல்றாரு. எம்ஜே பெர்வானி அதுக்கு நான் இந்த புல் ரன்னை புல்லோட பார்வையில தான் பாக்குறேன், மார்க்கெட்டுக்கு அரசாங்கத்தோட பொருளாதார தாராளமயமாக்குதல் கொள்கை மேல நம்பிக்கை இருக்கு, அதை நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன், இது புல்லோட சுயமான முடிவு, இந்த நேரத்துல மார்க்கெட் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாது, அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப வருஷமா இந்த மார்க்கெட்ல தான் இருக்கேன், உங்களுக்கு நல்லா தெரியும், இவ்வளவு வருஷத்துல சென்ட்ரல் பேங்க் உள்ள வந்து நான் பார்த்ததே இல்லைன்னு எம்ஜே பெர்வானி ஆர்பிஐ கவர்னர் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு ஆர்பிஐ கவர்னர் நம்ம நாட்டோட பட்ஜெட்ல ரொம்பவே லாஸ் கணக்கு அதிகமா இருக்கு, இது எல்லாம் ஷேர் மார்க்கெட்ல தான் நடந்திருக்கும்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதனாலதான் நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், இதை நாங்க நம்ம நாட்டோட நல்லதுக்காக தான் பண்றோம்னு ஆர்பிஐ கவர்னர் எம்ஜே பெர்வானி கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல அஜய் கடியா வீட்டுல ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது. மார்க்கெட்ல இருக்க எல்லா பெரிய பெரிய ஆணையும் இன்வைட் பண்ணிருப்பாங்க. சிட்டி யூனியன் பேங்க் தியாகவும் அந்த ஃபங்க்ஷன் கலந்துப்பாரு. மன்முந்திராவோட குரூப்பும் தியாகவும் அஜய் கடியாவும் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அர்ஷத் வேலை பார்க்குற முறையும் அர்ஷத்தையும் கிண்டல் அடிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் வராரு. அவர் நீங்க எல்லாரும் அர்ஷத்தை நீங்க ரொம்பவே மிஸ் பண்றீங்கன்னு கேட்கிறாரு. தியாகு உடனே இல்ல நாங்க உங்களை தான் மிஸ் பண்றோம், அர்ஷத்தோட தேரிஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி சும்மா தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோன்னு அவர்கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவரு எனக்கு தேரிஸ் தினமும் காலையில எந்திரிச்சு மீடியால இருந்து மார்க்கெட் வரைக்கும் புதுசா தேரிஸ் உருவாக்கி அவன் எல்லார்கிட்டையும் சொல்லுவான், அதுக்கப்புறம் இல்லீகல் ஃபண்ட்ஸை சேனலைசிங் பண்ணி மார்க்கெட்டை தூக்கி விடுவான், ஆனா விழுந்துருவான், அவனும் சரி மார்க்கெட்டும் சரி ரெண்டுத்துக்குமே வீழ்ச்சி இருக்கு. அன்னைக்கு ஆர்பிஐ கவர்னர் இதை பத்தி பேசியிருக்காரு. அவர் பேசினதுக்கு அப்புறம் பாத்தீங்கல்ல 2 நாள்ல 400 பாயிண்ட் மார்க்கெட்ல வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. மனுமந்திரா குரூப் ஆளுங்க ஆனா இது பத்தாது, இதை பாருங்க நாங்க 6 மாசமா ஷார்ட் பொசிஷனை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம், ஒருவேளை புல் ரன் இன்னும் 1 மாசம் நீடிச்சதுன்னா நாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கே தெரியல, தினமும் நஷ்டத்துக்கு மேல நஷ்டத்தை தான் பார்க்கணும், இதுக்கு மேல எங்களால தாங்க முடியாது, இப்படியே போச்சுன்னா நாங்க நடுத்தருக்கு தான் வரணும்னு அவர்கிட்ட சொல்றாங்க. தியாக உடனே அவர்கிட்ட இதை நம்ம கொஞ்சம் சீரியஸா கவனிச்சாகணும், நீங்க உடனே ஆர்பிஐ கவர்னர் கிட்ட பேசுங்க, அப்பதான் அங்க என்ன நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும், அவனுடைய எல்லா சோர்சஸுமே டூப்ளிகேட் தான்,
ஹர்ஷத்தை இந்த தடவை விட்டுறவே கூடாது, கண்டிப்பா மாட்ட வச்சு ஆகணும்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல அவரு ஆர்பிஐ கவர்னரை சந்திச்சு, மார்க்கெட்ல நீங்க கொடுத்த ஸ்பீச் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்கு. நம்மளோட கடமையும் பொறுப்பும் சின்ன சின்ன ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட தான். ஏன்னா அவங்க தான் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. அசோக் மேத்தா மட்டும் கோடிக்கணக்கில் ஷேர்ஸ் வாங்கிட்டே போறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அசோக் மேத்தா வீட்லயும் ஆபீஸ்லயும் இன்கம் டாக்ஸ் ரைட் நடந்தது. வேணும்னா நீங்க அவங்க கிட்ட பேசி பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது ப்ரூஃப் கிடைச்சிருக்கலாம்னு அவர் ஆர்பிஐ கவர்னர் கிட்ட சொல்றாரு. ஆர்பிஐ கவர்னர் அசோக் மேத்தாவை ரைட் பண்ண இன்கம் டாக்ஸ் ஆபீசரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இன்கம் டாக்ஸ் ஆபீசர் ஆர்பிஐ கவர்னர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் சார், நான் எதுவும் சொல்ல வேண்டியது இல்ல. எப்போ எங்க எப்படி எந்த வழியா வரப்போறாங்க, அந்த வழியில எவ்வளவு பள்ளமேல் இருக்கு, அது எல்லாமே அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் ரொம்பவே திறமைசாலி சார். நாங்க அங்க போய் பார்க்கும்போது எந்த டாக்குமெண்ட்டும் எங்களுக்கு கிடைக்கல. நாங்க போறதுக்குள்ள எல்லாத்தையும் அவர் மறைச்சு வச்சுட்டு அழகா வீட்டுல உட்கார்ந்து இருந்தாரு. எங்க டீம் குரோமோர்ல ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னது என்னன்னா, டாக்குமெண்ட் எல்லாத்தையும் சிஸ்டம்ல சேவ் பண்றதா சொன்னாங்க. பாஸ்வேர்டு யாருக்கும் தெரியலன்னு சொன்னாங்க. அந்த கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்றவரும் லீவ்ல போயிட்டாரு. அவரையும் கான்டாக்ட் பண்ணோம், ஆனா அவரை கான்டாக்ட் பண்ண முடியல. அன்னைக்கு அவர் ஆபீஸ்க்கும் வரல. அதனால நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து எக்ஸ்பர்ட் வர வச்சிருக்கோம் கிராக் பண்றதுக்காக. அவர் இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டிருக்காரு. கூடிய சீக்கிரமே நாங்க அதை கண்டுபிடிச்சிருவோம் இன்கம் டாக்ஸ் ஆபீசர் ஆர்பிஐ கவர்னர் கிட்ட சொல்றாரு. ஆர்பிஐ கவர்னர் அசோக் மேத்தாவோட பணத்தை பத்தி தெரிஞ்சுக்க சோர்ஸ் ஏதாவது இருக்கான்னு, பிசிக்கல் எவிடன்ஸ் ஏதாவது இருக்கான்னு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அவர் இப்போதைக்கு எதுவும் இல்ல சார், ஆனா அவருக்கு ஒரு எஸ்பிஐ அக்கௌண்ட் இருக்கு, அதுல நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, நிறைய பணம் அதுல வருதுன்னு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் சொல்றாரு. அதுக்கு ஆர்பிஐ கவர்னர், இதை பத்தி எனக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருங்க, இன்ஃபர்மேஷன் யூஸ் ஆகுதோ ஆகலையோ எனக்கு அதை பத்தி அப்டேட் வந்துகிட்டே இருக்கணும்னு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவரும் சம்மதிக்கிறாரு. அடுத்த சீன்ல ஆர்பிஐ கவர்னருக்கு அசோக் மேத்தாவோட எஸ்பிஐ அக்கௌண்டோட டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் கிடைக்குது. அதை அவர் பார்த்துட்டு அவரோட ஸ்டாஃப் கிட்ட ஒரு இண்டிவிஜுவல் கரண்ட் அக்கௌண்ட்ல இவ்வளவு மூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த ஸ்டாஃப் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சார் 30-40 கோடி எல்லாம் சில்லற மாதிரி லூஸ் மூவ்மெண்ட்ல இருக்கு சார். நாளைக்கு எஸ்பிஐ சேர்மன் வவுச்சர் எல்லாத்தையும் ஆராய போறாங்க சார். அதுக்கப்புறம் இந்த ஃபண்ட்ஸ் எங்க இருந்து வருது, எங்கெல்லாம் போகுதுன்னு எல்லாமே தெரிஞ்சிடும் சார்னு அவர் ஆர்பிஐ கவர்னர் கிட்ட சொல்றாரு. அதுக்கு ஆர்பிஐ கவர்னர், நான் இந்த டீடைல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிட்ட கொண்டு போய் காட்டுறேன், இதை பத்தி நான் அவர்கிட்ட பேசுறேன், நீங்க கோய்புரியாக்கு ஒரு நோட் அனுப்புங்க, ரொம்பவே ப்ராப்பரா அசோக் மேத்தாவோட அக்கௌண்ட்டை தெளிவா மானிட்டர் பண்ண சொல்லுங்கன்னு அவரோட ஸ்டாஃப் கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல அசோக் மேத்தா அவங்க வீட்டுல பசங்களோட ஸ்விம் பண்ணிக்கிட்டு போன்ல பேசிட்டு இருக்காரு. அவர் யார்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னா, போலோ ஓனர் பையன்கிட்ட. அசோக் போலோ ஓனர் பையன்கிட்ட, நான் தான் சொன்னேன்ல போலோ எங்கேயும் போகுதுன்னு, உங்க அப்பாவுக்கு சந்தோஷம் தானே அசோக் கேட்கிறாரு. அதுக்கு போலோ ஓனரோட பையன், சந்தோஷம் தான் சார், ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்க அப்பா ஒரு பழைய பஞ்சாங்கம்ல, அவர் ரொம்பவே கவலைப்படுறாரு. இந்த மாதிரி உயர்வை பார்த்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கேள்வி கேட்பாங்கன்னு ரொம்பவே பயப்படுறாருன்னு அசோக் கிட்ட சொல்றாரு. அசோக் அதுக்கு நஷ்டம் வரும்போது தான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, லாபம் வரும்போது யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் இன்னும் ஏற்றத்தை பார்க்கவே இல்ல, உங்க அப்பா கிட்ட சொல்லி அவரை ரிலாக்ஸா இருக்க சொல்லுங்க, அடுத்த வாரம் நான் டெல்லிக்கு வரேன், அடுத்த பிளான பத்தி நம்ம நேர்ல பேசிக்கலான்னு போலோ ஓனர் பையன் கிட்ட சொல்றாரு அசோக் மேத்தா. அசோக் மேத்தா பசங்களோட விளையாடிட்டு இருக்கும்போது திரும்பவும் ஒரு போன் கால் வருது. அது யாருன்னா எஸ்பிஐல இருந்து சீதாராமன் கால் பண்ணிருப்பாரு. அசோக் உடனே, சொல்லுங்க சீதாவின் ராமன், என்ன விஷயம்னு கிண்டலா அவர்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு சீதாராமன், நான் உங்களை தொல்லை பண்ணதான் நீங்க நினைச்சுக்காதீங்க சார், ஆனா ரொம்பவே அர்ஜென்ட், ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. கோய்புரியா சார் உங்களோட ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காரு, ஆர்பிஐயோட ஸ்ட்ரைட் ஆர்டர்னு கேள்விப்பட்டேன், அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றதுன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சார், நீங்க கூடிய சீக்கிரமே எல்லா கணக்குகளையும் சரி பண்ணிடுங்க சார், ப்ளீஸ் சார். சார் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றதுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு அர்ஷத் கிட்ட சொல்லி கவலைப்படுறாரு. அர்ஷத்துக்கு பதிலே சொல்லாம அப்செட் ஆயிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அடுத்த சீன்ல சீதாராமன் கிட்ட இதை பத்தி தனியா பேசுறதுக்கு அர்ஷத் அவரோட கார்ல சீதாராமனை கூப்பிட்டு போறாரு. அர்ஷத் சீதாராமன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் என்ன தொழிலுக்கு புதுசுன்னு நினைச்சியா, ரோல் ஓவர் பண்ணுன்னு நான் என்ன முதல் தடவையா சொல்றேன்னு அர்ஷத் சீதாராமன் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு சீதாராமன், சார் ரோல் ஓவர் பண்ண முடியாது சார், இந்த தடவை ரொம்பவே கஷ்டம், உங்க அக்கௌண்ட்டை ரொம்பவே டைட்டா கண்காணிக்கிறாங்க சார், ஒவ்வொரு பேஜையும் தெளிவா ஆய்வு பண்றாங்க சார், நாளைக்கு எக்ஸ்பைரி டேட் சார், 170 கோடியோட என்ட்ரி சார், உங்க சைட்ல இருந்து பிஆர் கூட வரல, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு சார், யாருக்காவது தெரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகுதுன்னு நினைச்சாலே பதட்டமா இருக்கு சார்னு அர்ஷத் கிட்ட சொல்றாரு. சீதாராமன், பூஷன் சீதாராமனை பார்த்து, அப்ப நீங்க எல்லாத்தையும் ஏற்றம் விட்டுடுங்கன்னு சொல்றாரு. சீதாராமன் அதுக்கு ரொம்பவே பயந்து போய், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது சார், எனக்கு உடனடியா 170 கோடி வேணும்னு பூஷன் கிட்ட சொல்றாரு. உடனே பூஷன் அர்ஷத்தை பார்த்து, மார்க்கெட்ல இருந்து பணத்தை எடுத்தா நம்ம முழுகிடுவோம், தேவையில்லாம ஏதாவது ஏடாகுடமா பண்ணி தொலைக்காத, இது கொடுக்குற நேரம் கிடையாது, உனக்கே நல்லா தெரியும், அந்த வெங்கட்ராஜனால சென்செக்ஸ் 400 பாயிண்ட் கீழே இறங்கிடுச்சு, 3500 இருந்தது இப்போ 3100 இருக்கு, இந்த 170 கோடிக்கு நீ வேற ஏதாவது பிளான் பண்ணிக்கோ இல்ல ஐடியா பண்ணிக்கோ அப்படின்னு பூஷன் அர்ஷத் கிட்ட சொல்றாரு. சீதாராமன் அர்ஷத் கிட்ட, சார் அந்த 170 கோடியை பிடிக்கிறேன்ட்டு 500 கோடியை பிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான் சார் நம்ம மாட்டி போன அர்ஷத் கிட்ட சொல்றாரு. அர்ஷத்தோட எனக்கு தெரியும், லாஸ்ட் இயர் நான் தான் வாங்கினேன், கொஞ்சம் அமைதியா இரு, 170 கோடி வந்துடும், ஆனா 500 கோடியை புக்கை விட்டு வெளியேற்றிரு, பிடிஓவை நான் சமாளிச்சுக்கிறேன்னு சீதாராமன் கிட்ட சொல்றாரு. பிள்ளைக்கு மொட்டை அடிக்கணும் போகணும்னு சொன்னீங்களே, லீவ் கிடைச்சதா, எந்த ஊர் போகணும்னு அர்ஷத் சீதாராமன் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அவர் பழனிக்கு போகணும்னு சொல்றாரு. அர்ஷத் அதுக்கு இந்த வாட்டி பிளைட்ல போங்க, அதுவும் ஃபேமிலியோட போங்கன்னு சொல்றாரு. அர்ஷத் பூஷனை கூப்பிட்டு சீதாராமன் அங்க ஃபேமிலியோட போய் தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணி தர சொல்றாரு. அடுத்ததா சீதாராமன் பிடிஓ ஆபீஸ் போயிட்டு அங்க இருக்க ஆபீசர்ஸ் கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு லெஜர்ல என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கு, நான் பண்ணிக்கிறேன், நீங்க உட்காந்து சாப்பிடுங்கன்னு அவங்க அங்கேயே உட்கார வச்சுட்டு சீதாராமன் மட்டும் தனியா உள்ள போய் அர்ஷத்தோட கணக்கை மாத்தி எழுதி வச்சுட்டு வந்துடுறாரு. அடுத்த சீன்ல அர்ஷத் மேத்தா, அஸ்வின் மேத்தா, பிரணவ்
பிரணவ் சார் 3 பேரும் ஹர்ஷத் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப பிரணவ் சார் ஹர்ஷத் கிட்ட இந்த ஆர்பிஐ கவர்னர் இருக்கார்ல, எதுக்காக திடீர்னு ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப நுழைக்கிறாருன்னு ஹர்ஷத் கிட்ட கேக்குறாரு. ஹர்ஷத் அதுக்கு அவரு எதுல வேணாலும் நுழைக்கட்டும், எதுக்காக என்னோட எஸ்பி அக்கௌண்ட்ல நுழைறாருன்னு பிரணவ் சார் கிட்ட கேக்குறாரு. அஸ்வின் அதுக்கு ஹர்ஷத்தை பார்த்து இப்போ அக்கௌண்ட்ல நுழைஞ்சிருக்காரு, அடுத்து வாழ்க்கையில நுழைவாரான்னு தெரியல, உண்மையதான் சொல்றேன், பணத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஆட்டம் போடுவீங்க, எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க, இங்க இருந்து அங்க அங்கிருந்து இங்க என்னது இதெல்லாம், நீங்க எவ்வளவுதான் செட்டிங் பண்ணுவீங்க, ஒரு இடத்துல தப்பு நடந்தா 100 இடத்துல மாட்டுவோன்னு நான் அன்னைக்கே சொன்னேன், அண்ணா நீங்க ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டீங்க, அதனால பெரிய பெரிய ஆளுங்கலாம் உங்களை ஒழிச்சு கட்ட நினைக்கிறாங்க, அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இதுக்கப்புறம் மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நீங்க செட்டில் பண்ணிடுங்க, நீங்க தங்க சொல்ல நினைச்சு தோண்டிக்கிட்டே போறீங்க, நாளைக்கு அதுலயே விழுந்து புதஞ்சிடுவீங்க, அதுக்கப்புறம் உயிரதான் விடணும்னு அஸ்வின் ஹர்ஷத் கிட்ட சொல்லி திட்டிட்டு இருக்காரு. பிரணவ் சார் போதும் நிப்பாட்டுன்னு அஸ்வினை சமாதானப்படுத்திட்டு பிரணவ் சார் ஹர்ஷத் கிட்ட நீ ஒரு வேலை பண்ணு, ஆர்பிஐ கவர்னரை ஒரு தடவை போய் மீட் பண்ணு, அவர் கூட உட்காந்து பேசு, அப்பதான் அவரு அடுத்து என்ன பண்ண போறாருன்னு நமக்கு தெரியும், ரொம்பவே சிம்பிள்னு பிரணவ் சார் சொல்றாரு. அஸ்வின் அதுக்கு இது உங்களுக்கு சிம்பிளான விஷயமா, அவரு நம்மள வரவேற்கிறதுக்கு ஆர்த்தி தட்டோட உட்கார்ந்து பாருங்கன்னு கேள்வி கேட்கிறாரு. அசோக் உடனே அவர் அப்படி உட்காருங்கன்னா நான் அவரை உட்கார வச்சிருவேன்னு டெல்லியில இருந்து போன் பண்ண வைப்பேன் அப்படின்னு அஸ்வின் கிட்ட சொல்றாரு. ஹர்ஷத் அவரோட பொலிட்டிக்கல் பவரை தேவைப்படும் போது யூஸ் பண்ணுவேன்னு மறைமுகமா சொல்றாரு. அடுத்த சீன்ல ஆர்பிஐ கவர்னரை ஹர்ஷத் மேத்தா போய் மீட் பண்றாரு. ஆர்பிஐ கவர்னர் ஹர்ஷத்தை பார்த்து மிஸ்டர் மேத்தா உங்களோட மல்டிபிள் தியரிஸ் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது ரொம்பவே தப்புன்னு ஹர்ஷத் கிட்ட சொல்றாரு. ஹர்ஷத் ஆர்பிஐ கவர்னர் கிட்ட எனக்கு 2 hours மட்டும் டைம் கொடுங்க, நான் எல்லாத்த பத்தியும் உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறேன்னு அவர்கிட்ட சொல்றாரு. ஆர்பிஐ கவர்னர் அதுக்கு மிஸ்டர் மேத்தா நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு 2 hours கொடுக்கணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா வெறும் 10 நிமிஷம் போதும், நீங்க தப்பு தான் பண்றீங்கன்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம என்னோட டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மிஸ்டர் மேத்தான்னு ஆர்பிஐ கவர்னர் ஹர்ஷத் கிட்ட கேட்கிறாரு. ஹர்ஷத் அதுக்கு நீங்க எஸ்பிஐல பேசுங்க, இப்பதான் அவங்க உங்க பேச்சு மட்டும் தான் கேட்கறாங்க, அவங்க எனக்கு ரொம்பவே சிரமத்தை கொடுக்குறாங்க, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்க ஆபீஸ்ல இருந்து தான் போகுதுன்னு ஹர்ஷத் சொல்றாரு. அதுக்கு ஆர்பிஐ கவர்னர் பதில் சொல்லாம எனக்கு அடுத்த ஒரு மீட்டிங் இருக்கு மிஸ்டர் மேத்தா, குட் பைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹர்ஷத் மேத்தாவுக்கு இது ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. அடுத்த சீன்ல எஸ்பிஐல மிகப்பெரிய பிரச்சனை அவங்களுக்கு தெரிய வருது. எஸ்பிஐ ஹெட் கிட்ட எஸ்பிஐ ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்க எல்லா வாட்டி மாதிரியும் இந்த வாட்டியும் தான் எரர் இருக்கும்னு நினைச்சோம், ஆனா சார் இந்த தடவை சின்ன எரர் இல்ல ரொம்பவே பெரிய எரர் இருக்குன்னு சொல்றாங்க. எஸ்பிஐ ஹெட் கொஞ்சம் எனக்கு டீடைலா சொல்ல முடியுமான்னு அவங்க கிட்ட கேட்கறாரு. அதுக்கு அவங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சார் இங்க பாருங்க, நம்மளோட புக்ஸ்ல 1744 கோடிக்கு செக்யூரிட்டிஸ் தான் இருக்கு, அப்புறம் பிடிஓல இருந்து ஆர்பிஐ ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு சார், அவங்களோட ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தா நம்ம கிட்ட வெறும் 1670 கோடி செக்யூரிட்டிஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்க. எஸ்பிஐ எடுத்ததுக்கு அப்போ 74 கோடி டிஃபரன்ஸ் கேட்கறாரு. அதுக்கு எஸ்பிஐ ஆபீசர்ஸ் நாங்க அந்த 74 கோடியை கால்குலேஷன் எரர் நினைச்சு அக்கௌண்ட்ஸா செக் பண்ணோம் சார், ஃபிகர் அவுட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தோம், ஆனா சார் ஆர்பிஐயோட ஃபிகர் 1670 கோடி இல்ல 1170 கோடி சார், இது கால்குலேஷன் எரர் இல்ல, நம்ம அக்கௌண்ட்ல இருந்து 574 கோடி மிஸ் ஆகுது சார்னு எஸ்பிஐ ஹெட் கிட்ட சொல்றாங்க. எஸ்பிஐ ஹெட் இந்த ஸ்டேட்மெண்ட் வீடியோல இருந்து தானே வந்துச்சு, எங்க அதை காட்டுங்கன்னு வாங்கி பாக்குறாரு. அதுல ஆனா 1670 கோடி தான் போட்டுருக்கு. எஸ்பிஐ ஹெட் எஸ்பிஐ ஆபீசர்ஸ் கிட்ட கேட்கிறாரு, இதுல 1670 கோடி தானே போட்டிருக்குன்னு. அதுக்கு எஸ்பிஐ ஆபீசர்ஸ் நல்லா கவனமா பாருங்க சார், இந்த இடத்துல ஒண்ணுக்கு மேல திரும்பவும் எழுதி 6 மாத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை பார்த்து எஸ்பிஐ ஹெட் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. எஸ்பிஐ ஹெட் சீதாராமன் எங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க சார் ஆர்பிஐல இருந்து சீதாராமன் தான் அந்த ஃபைல்ஸை கொண்டு வந்தாருன்னு சொல்றாங்க. எஸ்பிஐ ஹெட் அதுக்கு 500 கோடின்றது ரொம்பவே பெரிய அமௌண்ட் ஆச்சு, அப்ப சீதாராமன் கிட்ட இதுக்கு அகைன்ஸ்டா பேங்க் ரிசிப்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கான்னு கேட்கிறாரு. அதுக்கு எஸ்பிஐ ஆபீசர்ஸ் சார் எங்களுக்கு தெரியல, அதுவும் இல்லாம சீதாராமன் நேரத்துல இருந்து லீவ்ல போயிருக்காரு, பையனுக்கு மொட்டை பழனிக்கு போயிருக்காருன்னு எஸ்பிஐ ஹெட் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அவரு எனக்கு இதெல்லாம் தேவையில்ல, போய் அவரோட டெஸ்க் கபோர்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க, போட்டு போட்டிருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாம உடச்சி தேடி பாருங்கன்னு சொல்றாரு. அவங்களும் போய் சீதாராமனோட பீரோவை உடச்சி தேடி பாக்குறாங்க, ஃபைல்ஸை செக் பண்ணி பாக்குறாங்க, ஒண்ணுமே கிடைக்கல. எஸ்பிஐ ஹெட் வந்து எஸ்பிஐ ஆபீசர்ஸ் கிட்ட சீதாராமனோட லீவை கேன்சல் பண்ண சொல்றாரு. அவரை இங்க கூட்டிட்டு வர வேண்டியது உங்களோட பொறுப்பு, புரிஞ்சுதா, அவர் எங்க இருந்தாலும் இங்க வந்தே ஆகணும்னு அந்த எஸ்பிஐ ஆபீசர்ஸ் கிட்ட சொல்றாரு. எஸ்பிஐ ஹெட் ஏப்ரல் 12, 1992 பழனி. சீதாராமனை கண்டுபிடிச்சு விசாரிக்க எஸ்பிஐ ஆபீசர்ஸ் பழனிக்கு போறாங்க. அவர் எந்த கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு லீவ் போட்டுட்டு போனாரோ அதே கோயிலுக்கு போய் சீதாராமனை கண்டுபிடிச்சிட்டாங்க. எஸ்பிஐ ஆபீசர்ஸ் சீதாராமனை கொஞ்சம் தனியா வாங்க உங்ககிட்ட பேசணும் சொல்லி ஆட்கள் அதிகமா இல்லாத தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் சீதாராமனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சீதாராமன் அந்த எஸ்பிஐ ஆபீசர்ஸ் கிட்ட என்னாச்சு சார், என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க ரொம்பவே கோவமா எங்களை என்ன வேலை இல்லாதவங்கன்னு நினைச்சியா, ப்ராப்ளம் இல்லாம நாங்க ஏன் உன்னை தேடி வரணும் அப்படின்னு 500 கோடி ரூபாய் பிரச்சனையை பத்தி சீதாராமன் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு சீதாராமன் அவங்க கிட்ட சார் அந்த 500 கோடி ரூபாய் ப்ராப்ளமே இல்ல சார், என்கிட்ட எஸ்டிஎல் இருக்கு, அதுக்கான மொத்த கணக்கும் இருக்கு சார், அக்கௌண்ட் டீடைல்ஸ் எவ்ரிதிங் சார், நான் என் பையனுக்கு மொட்டை அடிக்கிறதுனால அவசரமா கிளம்பி வந்துட்டேன் சார், நான் எப்படியாவது அதை மேனேஜ் பண்ணிவிடுவேன் சார் எஸ்பிஐ ஆபீசர்ஸ் கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவங்க ரொம்பவே கோவமா நீ எது சொல்றதா இருந்தாலும் ஆபீஸ்ல வந்து சொல்லு, உன்னோட லீவை கேன்சல் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சீதாராமனை ஃபேமிலியோட ஃபிளைட்ல பாம்பேக்கு திரும்ப கூட்டிட்டு வந்துறாங்க. அடுத்த சீன்ல எஸ்பிஐ ஆபீஸ்ல சீதாராமன் எஸ்பிஐ ஹெட் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. என்கிட்ட எஸ்டிஎல் இல்லன்னு அவர்கிட்ட சொல்றாரு. அதுக்கு எஸ்பிஐ ஹெட் நேத்து தான் எஸ்டிஎல் இருக்குன்னு சொன்னேன், இன்னைக்கு பார்த்தா எஸ்டிஎல் இல்லன்னு சொல்றேன்னு கேக்குறாரு. சீதாராமன் அதுக்கு சார் நான் நேத்து ஃபேமிலியோட இருந்தேன், எனக்கு ரொம்பவே பயமா இருந்தது, என்ன பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன்னு சொல்றாரு. அதுக்கு எஸ்பிஐ ஹெட் சரி இப்போ உன் பக்கத்துல ஃபேமிலி இல்ல, பயப்படாத, தெளிவா சொல்லு, எஸ்டிஎல் ஏன் உன்கிட்ட இல்ல, இங்க பாரு சீதாராமன், நம்ம வெறும் 5 ரூபாய் பத்தி பேசல, 500 கோடி ரூபாய் நம்ம புக்ஸ்ல இருந்து மிஸ் ஆகுது, இதுக்காக நீ ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும், ஒருவேளை நீ ஜெயிலுக்கு போனா உன்னை கேள்வி கேட்டு அடிச்சு கொள்வாங்கன்னு எஸ்பிஐ ஹெட் சீதாராமன் கிட்ட சொல்றாரு. அதுக்கு சீதாராமன் சார் என்கிட்ட பிஆர் இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு எஸ்பிஐ ஹெட் என்ன சீதாராமன் இவ்வளவு நேரமா இதை சொல்லாம இருக்கீங்க, முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, சரி பிஆர் ரிசிப்ட் எல்லாம் கொண்டு வந்து காட்டுங்கன்னு சொல்றாரு. சீதாராமன் உடனே என்கிட்ட பிஆர் இல்லன்னு சொல்றாரு. இதை கேட்டு
கேட்டு ரொம்ப கோபம் வந்து எஸ்பிஐ ஹெட் சீதாராமனை அடிக்க வராரு. என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கியா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இப்பதானே சொன்ன 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பிஆர் இருக்குன்னு, இப்ப இல்லன்னு சொல்றேன்னு கேக்குறாரு. சீதாராமன் அதுக்கு, சார் பிஆர் இருக்கு ஆனா என்கிட்ட இல்ல அப்படின்னு எஸ்பிஐ ஹெட் கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவரு யார்கிட்ட இருக்குன்னு கேக்குறாரு. அதுக்கு சீதாராமன் பொறுமையா ஹர்ஷத் மேத்தாவோட பேரை சொல்றாரு. அதை கேட்டு எஸ்பிஐ மொத்த டீமும் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. எஸ்பிஐ டீம் வந்து இந்த பிரச்சனையில இருந்து தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு ஒருத்தரை தேடி போறாங்க. அவர்கிட்ட இந்த பிரச்சனையை பத்தி எடுத்து சொல்றாங்க. அவர் மூலமா ஏதாவது உதவி கிடைக்குமான்னு பாக்குறாங்க. அவரை ஹர்ஷத் மேத்தா கிட்ட பேச சொல்றாங்க. அதுக்கு அவர் ரொம்பவே கோவமா, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு ரெக்கவரி ஏஜென்ட் மாதிரி தெரியுதா? இந்த நாட்டோட மிகப்பெரிய பேங்கோட சேர்மன் நானே எல்லா பைனான்சியல் பாலிசியும் கவர்மெண்டோட டைரக்டா பைனான்ஸ் மினிஸ்டர் கூட டீல் பண்ணிட்டு இருக்கேன். என்ன போயும் யாருன்னு தெரியாத ஒரு சாதாரண ஆள் கிட்ட பேச சொல்றீங்க? கொஞ்சமாவது புத்தியோட தான் பேசுறீங்களா? நீங்க இந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்க தான், அதனால இந்த பிரச்சனையை நீங்க தான் டீல் பண்ணி ஆகணும்னு சொல்லிடுறாரு. அடுத்த சீன்ல ஹர்ஷத் மேத்தா எஸ்பிஐ ஹெட் மீட் பண்றாரு. ஹர்ஷத் எஸ்பிஐ ஹெட் கிட்ட, சார் இது ரொம்பவே சாதாரண விஷயம். நானே பிஆர் எடுத்துக்கிட்டு சீதாராமனை பார்க்க வந்தேன். அதனால எஸ்ஜிஎல்னால பிஎன்பி கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் பிஆர் எடுத்துக்கிட்டு ஆபீஸ் போனேன். அங்க ஐடி ரைடு வந்துட்டாங்க. அவங்க ரொம்பவே பெரிய படையோட வந்தாங்க. இப்ப கூட என்னோட ஆபீஸ் சீல் பண்ணி தான் இருக்கு. இங்க பாருங்க, என்னோட சூழ்நிலை அப்படி இருக்கு. பிஆர் இருந்தும் என்னால எதுவும் பண்ண முடியலன்னு சொல்றாரு. எஸ்பிஐ ஹெட் இருக்கு, உங்க ஆபீஸ்ல ரைட் நடந்தா எஸ்பிஐக்கும் அதுக்கும் என்ன பிரச்சனை? நாங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்ல, என்னோட புக்ஸை கிளியரா வச்சுக்க நான் விரும்புறேன்னு ஹர்ஷத் கிட்ட சொல்றாரு. ஹர்ஷத் அதுக்கு, எஸ்பிஐ ஹெட் கிட்ட, என்னோட புக்ஸை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கும் நல்லாவே தெரியும். எனக்கும் எஸ்பிஐக்கும் நடுவுல கடந்த 5 வருஷமா என்ன பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. 17,000 கோடி என்பது சாதாரண விஷயம் இல்ல. அதுல எஸ்பிஐ எவ்வளவு ப்ராஃபிட் பார்த்திருப்பீங்க? குறைஞ்சபட்சம் 200 கோடி. இப்ப நடுவுல வந்து 500 கோடி நான் தான் எடுத்துட்டேன்னு சொல்றீங்க. புரிஞ்சுக்கோங்க சார், நான் ரொம்பவே நேர்மையான ஆள்னு ஹர்ஷத் எஸ்பிஐ ஹெட் கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவரு, உங்க நேர்மையை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? நான் ஸ்டேட்மெண்ட் எழுதும் போது மிஸ்டர் மேத்தா ரொம்ப நேர்மையான ஆள்னு எழுத முடியுமான்னு ஹர்ஷத் கிட்ட கேட்கிறாரு. ஒரு விஷயத்த தயவு செஞ்சு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு பிஆர் கொடுங்க, இல்ல செக்யூரிட்டிஸ் கொடுங்க, இல்ல நான் மொத்த பணத்தையும் இமீடியட்டா செட்டில் பண்ணுங்கன்னு எஸ்பிஐ ஹெட் ஹர்ஷத் கிட்ட சொல்றாரு. ஹர்ஷத் அதுக்கு, சரி நான் கெட்டவனே நீங்க வச்சுங்க சார், நீங்க நல்லவர் தானே, கொஞ்சம் நல்லவரா இருங்க, ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்க, எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுறேன்னு ஹர்ஷத் எஸ்பிஐ ஹெட் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. அடுத்த சீன்ல அஸ்வின் மேத்தா வீட்டுக்கு வந்து அவங்க அண்ணன் கிட்ட தனியா கூப்பிட்டு பேசுறாரு. அண்ணா இங்க பாருங்க, அன்னைக்கு நான் அதிகமா கோவப்பட்டுட்டேன், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா என் கோவம் எனக்குள்ள இருந்த பயம்னு சொல்றாரு. சரி அதை விடுங்க, எஸ்பிஐல எவ்வளவு நாள் டைம் கட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்கறாரு. அதுக்கு அவர் ஒரு வாரம் பதில் சொல்றாரு. அஸ்வின் அதுக்கு, ஒரு பக்கம் ஐடி ரேட் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஆர்பிஐ கவர்னர் நம்மள விட மாட்டேங்கிறாரு. இப்போ எஸ்பிஐயோட புது பிரச்சனை, மார்க்கெட்டை தூக்கி நிறுத்துறதுக்கு பணம் தேவைப்படுற நேரத்துல நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, எல்லா பிரச்சனையுமே ஒரே நேரத்துல வந்திருக்கு பாத்தீங்களான்னு அர்ஷத் கிட்ட கேட்கிறாரு. அர்ஷத் அதுக்கு, நமக்கு நேரம் சரியில்லைன்னா ரோட்ல போறவங்க கூட நம்ம மேல கல் எறிஞ்சிட்டு போவான், அந்த கல்லை தூக்கி அடிக்கிறது அந்த கரடி கூட்டம் தான், இதுக்கெல்லாம் காரணம் அவங்க மட்டும் தான். பரவாயில்ல, நம்மளும் பலசாலிதான், ஆஞ்சநேயர் மாதிரி நம்மளோட வால்ல தீய வச்சாங்கன்னா அவங்களும் சேர்ந்து எரிஞ்சிருவாங்கன்னு அஸ்வின் கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல சிட்டி யூனியன் பேங்க் தியாகு அஜய் கிட்டக்கு போன் பண்ணி, என்னோட சோர்ஸ்ல இருந்து ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எஸ்பிஐ விஷயம் ரொம்பவே பெருசா போயிட்டு இருக்கு, அர்ஷத் சரியா மாட்டிக்கிட்டான், அந்த அமௌண்ட் மட்டுமே 500 கோடி ரூபாய், அந்த பணத்தை அவனால திருப்பி கொடுக்க முடியாது, அர்ஷத்துக்கு கால அவகாசம் கொடுத்திருக்காங்க, அந்த நாட்களும் ரொம்பவே கம்மியா தான் இருக்குன்னு அஜய் கிரியா கிட்ட சொல்றாரு. அதுக்கு அஜய் கிரியா, மார்க்கெட்ல ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு, கொஞ்ச நாளைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகாது, அதுல போட்டு அவன் பணம் சம்பாதிக்க முடியாது, ஏன்னா இந்த நேரத்துல அவனால எதையுமே விற்க முடியாதுன்னு தியாகு கிட்ட சொல்றாரு. தியாகு அதுக்கு, அவனுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு இதுதான் சரியான நேரம், அவன் என்ன தேடி கண்டிப்பா வருவான், வேற யாரு அவனுக்கு 500 கோடி ரூபாய் கொடுப்பாங்க, என்னை விட்டா அவனுக்கு உதவுறதுக்கு ஆள் இல்ல, அவனோட ஹோல்டிங்ஸை வாங்குறதுக்கு வேற யாராலையும் முடியாது, அவன் எல்லாத்தையும் நம்ம கிட்ட தான் வித்தாகணும், அதுவும் நம்ம சொல்ற விலையில தான் அவன் வித்தாகணும், வேற வழியே இல்ல அவனுக்குன்னு தியாகு அஜய் கிரியா கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல எஸ்பிஐ டீம் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அர்ஷத் ஒரு வாரம் டைம் கேட்டிருந்தாரு, நம்மளும் கொடுத்தோம், இப்ப என்னாச்சு, ஒரு வாரம் முடிஞ்சும் பணம் வந்து கைக்கு சேரல, நம்மள அவரு முட்டாள நினைச்சிட்டு இருக்காரா, இப்ப என்ன செய்யறது, ஒண்ணு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இல்லனா அர்ஷத் மேத்தா கிட்ட திரும்ப பேசணும்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஒரு ஹோட்டல்ல அர்ஷத்தும் பிரணவ் சாரும் அஸ்வினும் பேசிட்டு இருக்காங்க. பிரணவ் சார் அர்ஷத் கிட்ட, நீ தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, சிபிக்கும் புரோக்கர்ஸ்க்கும் நடுவுல செட்டில்மெண்ட் எதுவும் நடக்காது, இந்த ஸ்ட்ரைக் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீடிக்கணும்னு நான் நினைக்கிறேன், நீ இப்படியே இருந்தா எதுவும் பண்ண முடியாது, எஸ்பிஐ பிரச்சனையை ஈஸியா முடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, உங்ககிட்ட தான் நிறைய ஹோல்டிங்ஸ் இருக்குல்ல, அதை வித்துடு பிரச்சனையை ஈஸியா முடிச்சிடலாம்னு சொல்றாரு. அஸ்வின் அதுக்கு, பிரணவ் சார் சொல்றது கரெக்ட் தான், அந்த பொய்புரியாவும் திரும்ப திரும்ப ஆர்பிஐ கிட்ட சொல்லிடுவேன்னு நம்மள மிரட்டிக்கிட்டே இருக்காருன்னு அர்ஷத் கிட்ட சொல்றாரு. அர்ஷத் அதுக்கு, அவன் வாயை திறக்க மாட்டான், அப்படியே திறந்தா எஸ்பிஐ தான் மாட்டோம்னு அஸ்வின் கிட்ட சொல்றாரு. அஸ்வின் அதுக்கு, எஸ்பிஐக்கு நடக்கிறது நடக்கட்டும், நம்ம எந்த அளவுக்கு மாட்டிக்கிறோமோ அந்த அளவுக்கு முழுகிடுவோம்னு அர்ஷத் கிட்ட சொல்றாரு. பிரணவ் சார் அர்ஷத் கிட்ட, நான் ஒண்ணு பண்றேன், நான் அந்த தியாகு கிட்ட பேசி பாக்குறேன், அவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி இந்த டீலை முடிக்க பாக்குறேன்னு சொல்றாரு. அர்ஷத் அதுக்கு, அவன் நியாயமா நடந்துக்க மாட்டான், நம்ம சிட்டி யூனியன் பேங்க் கிட்ட ஹெல்ப் கேட்டு போக கூடாதுன்னு அர்ஷத் சொல்றாரு. அஸ்வின் அதுக்கு, நம்ம வேற யார்கிட்டயாவது போலாம், நம்ம இந்த எஸ்பிஐ கேபிட்டல் மார்க்கெட்டிங் கிட்ட பேசலாம், நம்ம ஹோல்டிங்ஸ அவங்க கிட்ட வைக்கலாம், எஸ்பிஐ கூட பொசிஷனை ஸ்கொயர் அப் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னு சொல்றாரு. அர்ஷத் அதுக்கு, எல்லாத்தையும் வித்துடலாமா, அது எப்படி முடியும், அவங்க வந்து மூலதனமான ஆதாயங்கள் எல்லாத்துக்குமே டாக்ஸ் போடுவாங்க, அதுக்கு வேற நம்ம தனியா காசு கொடுக்குற மாதிரி இருக்கும், இந்த ஐடி ஏற்கனவே கண்ணுல விளக்கணி விட்டு பாத்துட்டு இருக்காங்க, இதுல இது வேறையான்னு அர்ஷத் கேட்கிறாரு. அஸ்வின் அதுக்கு, இது மொத்தம்
500 கோடி எவ்வளவு பெரிய அமௌண்ட், அப்ப என்னதான் பண்ண சொல்றீங்கன்னு அர்ஷத்தை பார்த்து கேக்குறாரு. அர்ஷத் பணத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல அர்ஷத் சாமிஜிக்கு கால் பண்ணி பேசுறாரு. சாமிஜி என்ன சொல்றாருன்னா, உங்க பிரச்சனையை பத்தி இங்க நிறைய விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு அர்ஷத் கிட்ட சொல்றாரு. அர்ஷத் அதுக்கு எப்படி சாமிஜின்னு கேக்குறாரு. சாமிஜி அதுக்கு நேஷனல் ஹவுசிங் பேங்க் அவங்க உங்களுக்கு தீர்வு கொடுப்பாங்கன்னு சொல்றாரு. அர்ஷத் உடனே சாமிஜி கிட்ட அதோட சேர்மன் யார் தெரியுமான்னு கேக்குறாரு. பெருவாணி எனக்கு நல்லாவே தெரியும்னு சாமிஜி சொல்றாரு. அர்ஷத் அதுக்கு எனக்கும் பெருவாணிய நல்லாவே தெரியும், எனக்கும் அவருக்கும் சுத்தமா ஒத்து வராது சாமிஜி, அவரு யூடியூப்ல இருக்கும்போது எனக்கு ₹1 கூட பிசினஸ் கொடுக்கல, என் பேர் கேட்டாலே அவரு என்ன அவாய்ட் பண்றாரு சாமிஜின்னு அர்ஷத் சொல்றாரு. அதுக்கு சாமிஜி எல்லாமே மனஸ்தாபம் தான், நேர்ல சந்திச்சு பேசினா எல்லாம் சரியாயிடும்னு சொல்றாரு. அர்ஷத்தை சாமிஜி பெருவாணியை போய் பார்க்க சொல்றாரு. அடுத்த நாள் அர்ஷத் பெருவாணி ஜாக்கிங் போகும்போது அங்கேயே போய் மீட் பண்றாரு. அர்ஷத் அவர்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. புல்ரனை இங்கதான் பார்க்க முடியும் போல, இந்த ஓட்ட நேரா டெல்லியில தான் போய் நிக்கும் போல, சாமி கிட்ட பேசின நீங்களும் அவர்கிட்ட பேசியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்னு அர்ஷத் பெருவாணி கிட்ட கேக்குறாரு. பெருவாணிக்கு இது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அர்ஷத்துக்கு 500 கோடி ரூபாய்க்கான வந்த வேலை சரியா முடிஞ்சது. அடுத்ததா அர்ஷத் மெத்தா SBI ஹெட்ட மீட் பண்றாரு. 494 கோடிக்கான அமௌண்ட்டை அர்ஷத் கொடுத்துறாரு. அர்ஷத் என்ன சொல்றாருன்னா, நல்லா செக் பண்ணி பாத்துக்கோங்க சார், மேக்ஸிமம் பேமெண்ட்டை கொடுத்தாச்சு, இன்னும் 6 கோடி தான் மிச்சம் இருக்கு, அதையும் நான் கொடுத்துருவேன், இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க சார், பேசாம லீவ் போட்டுட்டு பிக்னிக் போயிட்டு வாங்க, பாவம் இந்த சீதாராமன் அவருக்கும் லீவ் கொடுங்க, செய்யும் தொழிலே தெய்வம் சார், இதுல முக்கியமானது நம்பிக்கை, இந்த உலகத்திலேயே விலமதிக்க முடியாதது எதுனா அது நம்பிக்கை தான், ஆனா அது எல்லார்கிட்டையும் கிடைக்காது அப்படின்னு அர்ஷத் SBI ஹெட் கிட்ட சொல்றாரு. அந்த SBI ஹெட்டும் அர்ஷத் கிட்ட ரொம்பவே மரியாதையா நடந்துக்கிறாரு. ஏப்ரல் 21, 1992 தியாகு அஜய் கடியா கூடவே இன்னொருத்தரும் இருக்காரு. அவர் தான் RBI கிட்ட அர்ஷத்தை போட்டு கொடுத்தவர். அவரு தியாகு கிட்ட என்ன சொல்றாருன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரைக்ல இருக்கு, திருப்பி கொடுக்குற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஃபண்ட்ஸ் எங்க இருந்து வந்துச்சு, வெளியில இவ்வளவு பெரிய அமௌண்ட் டீலிங் நடந்திருந்தா ஏதாவது நமக்கு தெரிஞ்சிருக்கும்ட்டு தியாகு கிட்ட சொல்றாரு. தியாகு அதுக்கு என்னோட சோர்சஸ் எல்லாருமே அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க, ஆனா மொத்த பணமும் இன்னும் திருப்பி தரல அர்ஷத்னு தியாகு சொல்றாரு. அதுக்கு அஜய் கடியா, அர்ஷத் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டா SBI எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, அப்படியே மறைச்சிடுவாங்கட்டு தியாகு கிட்ட சொல்றாரு. தியாகு அதுக்கு ஒருவேளை இந்த நியூஸ் வெளியில லீக் ஆச்சுன்னா BRம் STLம் இல்லாம SBI இருந்து அவன் 500 கோடி ரூபாய் எடுத்திருக்கான், அவன் பண்ண திருட்டுத்தனம் இப்ப தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் அவன் பணத்தை திருப்பி கொடுத்தான், இது சின்ன விஷயம் கிடையாது, அவன் SBI ஏமாத்திருக்கான், மோசடி பண்ணிருக்கான், இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அர்ஷத் கண்டிப்பா மாட்டதான் போறான், அவன் ஜெயிலுக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை இந்த நியூஸ் வெளியில வந்துச்சுன்னா மொத்த மார்க்கெட்டும் ஆட்டம் வந்து போயிடும்னு தியாகு சொல்றாரு. அதுக்கு அவங்க கூட இருக்கவர் தியாகு கிட்ட SBIல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காங்க, நம்ம இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லலாம்னு அவர் சொல்றாரு. SBIல இருக்க ஒருத்தருக்கு கால் பண்றாங்க. இந்த 500 கோடி ரூபாய் விஷயத்தை பத்தி அவர்கிட்ட சொல்றாங்க. அவர் யாருன்னா சரத் பல்லாரி. இவர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாத்திருப்போம். சுஜிதா தலால் கிட்ட போயிட்டு அர்ஷத் மேத்தா பத்தி இவர் தான் சொல்லியிருப்பாரு. இதோட 5th எபிசோடு முடியுது.